வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபார் த கேன்டிலெவர் பீம் ஷோன் இன் அ ஃபிகர் ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் ஏ. உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் இந்த ஏ பொசிஷனில் எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி டேஷ் போட்டு ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த பீமுக்கு பேர் வந்து கேன்டிலெவர் பீம். நெக்ஸ்ட் இந்த ஏ பாயிண்ட் தான் வந்து கேன்டிலெவர் பீம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு லோடு ஒன்று இருக்குது, 10 kN லோட், அதை பி பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சியிலிருந்து டி பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கு. அந்த மாதிரி சிம்பிள் போட்டு உங்களுக்கு ஒரு ஆரோ போட்டுட்டு 5 kN per mன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு அர்த்தம். இது பேர் என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். நெக்ஸ்ட் ஈல ஒரு கர்வ் மாதிரி போதுங்க, இது பேர் கப்பிள். ஸோ 50 kN m. நெக்ஸ்ட் இ பாயிண்ட்லேருந்து எஃப் பாயிண்ட்டுக்கு பாருங்கள், ஏரோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா? ஒரு லைன் போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருதுங்களா? இப்படி ஏரோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது பேர் தான் யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுன்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. ஸோ இதை நம்ம வந்து யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லோடு காமனாக இருந்துச்சுன்னா இது பேர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இது வேரி ஆகிட்டே போதுங்க இல்லையா, கொஞ்சமாக. அதான் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். எஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்மளுக்கு இன்னொரு லோடு கொடுத்துருக்காங்க வித் ஆங்கிளோட 30 kN. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, இந்த டயக்ராம்லாம் மாற்றணும், ஃப்ரீ பாடி டயக்ராமாக மாற்றணும். ஃப்ரீ பாடி டயக்ராமாக மாற்றுறதுக்கு முன்னால் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியபிள் லோடு இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு நார்மல் லோடாக சேஞ்சஸ் பண்ணணும். ஸ்டெப் 1 டோட்டல் லோட் ஆஃப் யூடிஎல். யூடிஎல் எங்கே இருக்குது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், சியிலிருந்து டி வரைக்கும் இருக்குது. அப்போ லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு ஃபார்முலா. எவ்வளோ லோடு கொடுத்துருக்காங்க கொஷினில்? 5 இன்ட்டு டிஸ்டன்ஸ், சியிலிருந்து டிக்குள்ள டிஸ்டன்ஸ் 6, 5 6 30 kN. அப்போ இந்த சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட்டுக்கு புதுசாக நம்மளுக்கு ஒரு லோடு கிடச்சிருக்கு. சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட்டுக்கு புதுசாக ஒரு லோடு. என்ன லோடு? அது 30 kN. ஸோ இந்த இடத்துல 30 kN எழுதி வச்சு புது லோடு, அதுக்கு பேர் வச்சாச்சு ஜின்னு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் பின்னால் டயக்ராமில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 டோட்டல் லோட் ஆஃப் யூவிஎல். யூவிஎல்னானது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஈலிருந்து எஃப். இதுக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இங்கே பாருங்க, இதுதான் பேஸ். பேஸ்னா இந்த இ பாயிண்ட்லேருந்து இந்த எஃப் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3 மீட்டர். எவ்வளவு இருக்குது? 3 மீட்டர். அந்த 3 எடுத்து இங்கே எழுதிக்கணும். இன்ட்டு ஹைட். ஹைட் எவ்வளவு இருக்குது? லாஸ்ட்டில் வந்து பாருங்க, ஹைட் 6 kN. ஸோ 6 போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2 3s are. ஸோ 3 3s are 9. ஸோ 9 kN தான் வந்து டோட்டல் லோட் ஆஃப் யூவிஎல். அப்போ இதுக்கான லோடு என்ன கிடச்சிருக்கு? 9 kN. ஸோ டயக்ராமில் வரும்போது இந்த இலேருந்து எஃப் பாயிண்ட், இந்த இலேருந்து எஃப் பாயிண்ட்டுக்கு என்ன லோடு கிடச்சிருக்கு? புது லோட் 9 kN. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரோ போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இது எஃப் பாயிண்ட்னு வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் எஃப் பாயிண்ட்டு. ஸோ இந்த எஃப் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போது இந்த டயக்ராம் இப்போ புதுப்பிடிச்சு வரைய போகிறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேன்டிலெவர் பீம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஏ பாயிண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ ஏ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, ஏ பாயிண்ட். எப்பயுமே ஒரு கேன்டிலெவர் பீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹிங்டு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அங்கே 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஆர்ஏஎக்ஸ் ஆர்ஏஒய். ஓகேங்களா? ஒரு ஹாரிசாண்டல் ஒன்று இருக்கும், ஒன்று வெர்டிக்கல் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து ஒரு லோடு இருக்குது பி 10 kN. ஸோ இந்த 10 kN இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட், சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட்டுக்கு இடையில் ஒரு லோடு இருக்குது. அந்த லோடு தான் யூடிஎல். யூடிஎல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 kN. அந்த 30 kN எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட், டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இ பாயிண்டில் ஒரு கப்பல் இருக்குது, அதோட லோடு எவ்வளோ இருக்குது? 50 kN. 50 kN. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ பாயிண்ட்லேருந்து எஃப் பாயிண்ட்டுக்கு, இ பாயிண்ட்லேருந்து எஃப் பாயிண்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு புது லோடு கண்டுபிடிச்சிட்டோம் 9 kN. ஸோ 9 kN எடுத்து இங்கே எழுதணும்.
நம்ம ஏன் ஏரோ இப்படி போட்டிருக்கோம், ஏன்னா எல்லா ஏரோஸும் இப்படி மேலே போகுது அதனால். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது எஃப்க்கு அப்புறமா ஒரு ஆங்கிள் வருது. ஆங்கிள் வந்து 20 டிகிரி. அந்த ஏரோ எப்படி வருது, டவுன்வேர்டில் வருது. ஸோ டவுன்வேர்டில் ஒரு ஏரோ போட்டுட்டு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி. ஸோ அதை நம்ம என்ன லோடு கொடுத்துருக்காங்க, 30. ஸோ 30 sin 20 டிகிரி. ஸோ நம்ம வேர்ட்டிக்கலாக எழுதும் போது சைன் யூஸ் பண்ணோம். அடுத்த ஏரோ வந்து இப்படி தானே போகுது, லெஃப்ட் பக்கமாக தானே போகுது. ஸோ அதனால லெஃப்ட் பக்கமாக ஒரு ஏரோ போட்டுட்டு என்ன லோடு 30 எப்பயுமே வந்து ஒரு ஹாரிசாண்டலுக்கு வந்து காஸ் தீட்டா யூஸ் பண்ணும். காஸ் ஆங்கிள் வந்து 20 டிகிரி. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு டிஸ்டன்ஸ், புது டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2. நெக்ஸ்ட் பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட், பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட் 3. நெக்ஸ்ட் சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்போ சியிலேருந்து ஜி, ஜியிலேருந்து டி. அப்போது நம்மளுக்கு இந்தமாரி 2 வரும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த லோடில் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ 6 டிவைடட் பை 2 என்ன வரும், 3ன்னு வரும். ஸோ அந்த 3 தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா. டோட்டலாக 6 டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக 6 சியிலேருந்து டி. அதை ரெண்டாக பிரித்தோம்னா எவ்வளோ வருது, 3 3. ஸோ அந்த 3 3 இப்படி பிரிச்சிடணும். இது எதுக்கு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு. நெக்ஸ்ட் டியிலேருந்து இ, அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2 மீட்டர். நெக்ஸ்ட் இலேருந்து எஃப் பாயிண்ட், இலேருந்து எஃப் பாயிண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இ டு எஃப் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். நடுவில் வந்து நம்ம எதனா புதுசாக ஒரு லெட்டர் போட்டுப்போம், இ எஃப் ஜி ஹெச்னு வேணால் வச்சுப்போம் இது. ஸோ இலேருந்து ஹெச்சுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஹெச்லேருந்து எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இது எப்படி நான் எழுதுனேன்னா, இந்த இலேருந்து எஃப், இந்த இலேருந்து எஃப் என்ன லோடு, இது யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டிங் லோடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுக்கு வந்து இந்த ஹைட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ண வரும் 3 1s are 3, 3 2s are 6. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்து எழுதிக்கணும், 1 எடுத்து எழுதிக்கணும். ஏன் 1 எழுதுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸே வந்து எவ்வளவு, 3 தான். இலேருந்து எஃபோட டிஸ்டன்ஸ் 3 தான். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹைட்டை வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 1s are 3, 3 2s are 6. அந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கணும். 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 3 வரும், 1. ஸோ 2 + 1 3, அதுதான் இங்கே எழுதிருக்கு. ஸோ ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டிங் லோட்னா 2ஆல் டிவைட் பண்ணி ரெண்டும் பிரித்து எழுதணும். ஒரு யூனிஃபார்மிங் வேரிங் லோட்னா இந்த ஹைட்டை 3ஆல் டிவைட் பண்ணி வரதை ஃபஸ்ட்டு எழுதணும், மிச்சம் வரதை எடுத்து இங்கே எழுதணும். மிச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் டிஸ்டன்ஸ் 3, அது கூட சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 - 2 வரும் 1, அதுதான் இங்கே எழுதிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்க்கு அப்புறமா நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை கிடையாது, ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுது, ஆங்கிள் வந்தது, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் எம்ஏ ஏரோ அப்போர்ட் ஆரோக்கும் ப்ளஸ் எடுத்துக்கிறோம். அது என்ன சார் மொமெண்ட்னா, இந்த ஏ பாயிண்ட்ல எவ்வளவு மொமெண்ட் இருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஆர்டரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கவனிங்க, 30 sin 20, இங்கே பாருங்க 30 sin 20 இது எடுத்துக்கிறோம். 30 sin 20 எப்பயுமே ஒரு மொமெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம அந்த வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இந்த வெர்டிக்கல் ஏரோ கீழே போகுது. ஸோ -30 sin 20 இன்டூ இதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். உஷாராக கவனிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஏ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14, 14 + 2 16. அப்போ இது 16ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் அடுத்த லோடு என்ன இருக்குது இங்கே, அடுத்தது 9. ஸோ 9 இது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா, ஏரோ வந்து மேலே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ். இப்போ இதோட டிஸ்டன்ஸ், ஸோ ஹெச் பாயிண்ட்லேருந்து இந்த ஏ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 + 2 4, 4 + 3 7, 7 + 3 10, 10 + 3 13, 13 + 2 15. ஸோ 9 × 15. அடுத்த லோடு என்ன இருக்குது, கப்பல் 50. ஸோ 50 எப்பயுமே இந்தமாரி கப்பல் இந்தமாரி ஏரோ வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக வெறும் அந்த லோடை மட்டும் எழுதிக்கலாம். அந்த ஏரோ எப்படி இருக்குது, இந்த பக்கமாக போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. நம்மளுக்கு தேவை இந்த டைரக்ஷன். அப்போ -50 தானே போடணும் இந்த இடத்துல, புரியுதுங்களா? இந்த மாதிரி கப்பல் வந்துச்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி அந்த லோடை மட்டும் எழுதுனா போதும். அந்த டைரக்ஷன் பாருங்கள், இது ஆப்போசிட்டாக போகுது, இப்படி போகுது. ஸோ அதனால் மைனஸ்.
நெக்ஸ்ட் அடுத்த லோட்னா இருக்கு 30. 30 வந்து எப்படி போகுது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட். அப்போ -30. இது வந்து ஒரு லோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும் ஜி பாயிண்ட்லேருந்து. ஸோ 3 + 3 6, 6 + 2 8. அப்போ 30 × 8. நெக்ஸ்ட் அடுத்த லோடு 10. ஸோ 10க்கு ஆரோ பாருங்க டவுன்வர்டில் இருக்கு. ஸோ மைனஸ். இந்த 10ஓட டிஸ்டன்ஸ் பாருங்க பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு 2 மீட்டர். ஸோ 10 × 2 ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்மளுக்கு இங்கே ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் MA. நம்ம எழுதணும் எப்பயுமே இந்தமாரி கேன்டிலேவர் பீம் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் இருக்கும் MA. ஸோ அந்த MA எடுத்து எழுதிக்கிறோம். இந்த MA எப்படி இருக்குது, நம்மளுக்கு இப்படி தான் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது நம்ம எடுத்துக்கிறது. ஸோ MA = 0. இப்போ எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கேல்குலேட்டரில் 30 டைப் பண்ணி சைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 20 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி வந்த ஆன்சரை 16 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -164.16 வரும். இதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். 9 × 15 135 -50 3 8s are 24 0 240 10 2s are 20 plus MA = 0. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு -339.16 plus MA = 0 வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ MA = 339.16 kN. M போட்டாலும் ஒன்று வெறும் KN கூட எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறமா இங்கே வந்து ஆரோ போடணும். நம்ம ஆன்சர் ப்ளஸில் வந்தாலும் இந்த ஆரோ, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு மொமெண்ட் கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ஹாரிசான்டல் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் FX. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் ஆரோ போயிடுச்சுன்னா ப்ளஸ்னு எடுத்துக்கணும், = 0. இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ எடுக்க போகிறோம். எப்படி ஹாரிசான்டல் ஆரோஸ், இங்கே ஒரு ஆரோ இருக்குது RAX. இந்த ஆரோ இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் பக்கமாக தான் போகுது. ஸோ ப்ளஸ் RAX. அடுத்த ஆரோ எங்கே இருக்குது, ஹாரிசான்டல் ஆரோஸ். இது வெர்டிக்கல், இது வெர்டிக்கல், இது வெர்டிக்கல், இதுவும் வெர்டிக்கல், இதுவும் வெர்டிக்கல், இதுவும் வெர்டிக்கல். இதோ இருக்கு பாருங்க ஒரு ஆரோ, நார்மல் ஆரோஸ். ஸோ இந்த ஆரோ வந்து ஆப்போசிட் லெஃப்ட் சைடு போகுது. ஸோ -30 cos 20° = 0. கேல்குலேட்டரில் 30 cos 20 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -28.19 வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ +28.19 kN. நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால ஆரோ அந்த பக்கம் காமிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டெப் 6, சம்மேஷன் FI கண்டுபிடிக்கணும். அதாவது வெர்டிக்கல் காம்போனன்ட், ஓகேங்களா? நம்ம மேலே ஆரோ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இது ஹாரிசான்டல் ஆரோ, இது கிடையாது, இது வெர்டிக்கல் ஆரோ RAY எழுதிருக்குன்னா RAY. இந்த ஆரோ வந்து மேலே போகிறதுனால ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் RAY. நெக்ஸ்ட் அடுத்த வெர்டிக்கல்னா இருக்குது 10 இருக்குது. ஸோ 10 ஆரோ வந்து டவுனில் போகுது. ஸோ 10 வந்து நம்ம -10 எழுதணும். ஓகே, அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த லோடுனா இருக்குது 30, இப்படி இருக்குது -30. நெக்ஸ்ட் அடுத்தது 9 இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்குது 9. ஸோ +9. இதை வந்து நம்ம வெர்டிக்கலாக எடுக்கக்கூடாது, இது ஏன்னா இது கப்பல் எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த 9 எழுதியாச்சுங்க. 9 அப்போர்டில் இருக்க தான் +9. அடுத்த வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து இதோ 30 sin 20 இப்படி இருக்குங்க இல்லையா? ஸோ -30 sin 20. புரியுதுங்களா? வெர்டிக்கல்னா ஆரோ ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், இதுதான் வெர்டிக்கல். ஸோ அந்த ஆரோஸ்லாம் எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல்னா இப்படி ஒன்று இப்படி இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கமாக இருக்கணும். ஸோ இதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் ஆரோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். -30 sin 20 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -10.26 கிடைக்கும். +9 -30 -10 + RAY = 0. இது எல்லாத்தையும் கேல்குலேட்டர் டைப் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு RAY ஆன்சர் கிடைச்சிடும். RAY = 41.26 kN. நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால அப்வர்ட் டைரக்ஷனில் ஆரோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7, நம்ம வந்து ஒரு கேன்டிலெவர் பீம் எடுத்திருக்கோம். ஒரு கேன்டிலெவர் பீம் இந்த A பாயிண்ட்ல என்ன ரியாக்ஷன் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ RA அதாவது ரியாக்ஷன் அட் A = √RAX the whole square plus RAY the whole square. RAX என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், RAX 28.19, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் RAY என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 41.26, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்க எழுதணும், இதை ஸ்கொயர் பண்ணிங்க எழுதணும், அப்புறமா இதை ஆட் பண்ணிங்க எழுதணும், அப்புறமா ரூட் எடுங்க. கேல்குலேட்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரியாக்ஷன் அட் A 49.97 kN. நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு.
ஸோ இவ்வளோதான் கேண்டிலெவர் பீம் வந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்தால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு வந்தால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு கப்பல் உள்ளே கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு பல்காக இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இன்னும் பொறுமையாக 2-3 வாட்டி இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.